பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையா? கடன் வாங்காமல் பிள்ளைகளை படிக்க வைப்பது எப்படி? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃபின்டெக் வாத்தியார். இன்னைக்கு தேதிக்கு ஒரு குழந்தையை எல்கேஜியில் சேர்க்கணும்னாலே ₹1,00,000 கையில வேணும்னு சொல்ற அளவுக்கு கல்வி செலவு ஏறிடுச்சு. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் மே மாசம் வந்தாலே ஃபீஸ் கட்ட முடியாம தவிக்கிறாங்க. பல பேர் இதுக்காக நகையை அடகு வைக்கிறாங்க, இல்லனா பர்சனல் லோன் எடுக்கிறாங்க. உங்க பிள்ளைகளோட படிப்பும் தடையில்லாம இருக்கணும், அதே சமயம் நீங்களும் கடனாளி ஆக கூடாதுன்னா என்ன பண்ணணும்? கல்வி செலவுக்காக ஒரு ஸ்மார்ட் பிளான் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவுல பார்க்க போறோம். ஏன் இந்த ஃபீஸ் மன அழுத்தம் வருது? நம்மள நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஸ்கூல் ஃபீஸ ஒரு எதிர்பாராத செலவு, அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் மாதிரி நினைக்கிறது தான். ஆனா உண்மை என்ன? வருஷா வருஷம் ஜூன் மாசம் ஃபீஸ் கட்டணுங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் நாமமே மாசம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு கடைசி நிமிஷத்துல பல்கா பணம் கட்ட முடியாம திணறோம். அதுவும் இல்லாம ஸ்கூல் கேட்கிற டொனேஷன், யூனிஃபார்ம் ஃபீஸ், வேன் ஃபீஸ் இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டை தலைகீழா மாத்திடுது. இதுக்கு தீர்வு கடைசி நிமிஷ தேடல் இல்ல, முன்கூட்டியே திட்டமிடுதல் தான். இதற்கு முதல் தீர்வு சிங்கிங் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்க குழந்தையோட வருஷ ஃபீஸ் ₹60,000 வச்சுப்போம். ஜூன் மாசம் ₹60,000 தேடுறது கஷ்டம். ஆனா மாசம் ₹5,000 தேடுறது சுலபம் இல்லையா? ஜூலை மாசத்துல இருந்தே அடுத்த வருஷ ஃபீஸுக்காக ஒரு தனி பேங்க் அக்கவுண்ட்ல அல்லது ஆர்டி மூலமா பணத்தை சேர்த்து வைங்க. அடுத்த மே மாசம் வரும்போது உங்க கையில வட்டியோட சேர்த்து ஃபீஸ் கட்ட தேவையான பணம் தயாரா இருக்கும். இதனால நீங்க யாரையும் தேடி போய் கடன் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. தீர்வு 2, சிறு முதலீடு பெரிய படிப்பு, லாங் டேர்ம் பிளானிங். ஸ்கூல் ஃபீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், காலேஜ் படிப்புக்கு என்ன பண்ண போறீங்க? குழந்தை முதல் வகுப்பு படிக்கும் போதே அவங்க காலேஜ் படிப்புக்கு திட்டமிடுங்க. எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மாசம் வெறும் ₹1000 நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா கூட 12 வருஷம் கழிச்சு அவங்க காலேஜ் போகும்போது ஒரு பெரிய தொகை கிடைக்கும். சுகானியா சம்ரித்தி யோஜனா. பெண் குழந்தை இருந்தா கண்டிப்பா இந்த திட்டத்துல சேருங்க. இப்படி சின்ன சின்னதா இன்னைக்கே ஆரம்பிச்சா காலேஜ் ஃபீஸ் கட்டும்போது உங்க வீட்டை அடகு வைக்க வேண்டிய நிலைமை வராது. தீர்வு 3, பிராண்ட் முக்கியமா, குவாலிட்டி முக்கியமா? 3வது முக்கியமான பாயிண்ட், பள்ளிக்கூடத்தோட பிராண்ட் பார்த்து பின்னாடி போகாதீங்க. பெரிய ஏசி கிளாஸ் ரூம், நீச்சல் குளம் இருந்தாதான் நல்ல படிப்பு கிடைக்கும்னு அவசியம் இல்லை. உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல தரம் கொடுக்கிற பள்ளியை தேர்ந்தெடுங்க. மற்றவங்களுக்காக உங்க குழந்தைய ஒரு எலைட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு ஃபீஸ் கட்ட முடியாம வீட்டில் டென்ஷனா இருந்தா அது உங்க குழந்தையோட படிப்பை பாதிக்கும். பெற்றோரோட நிம்மதி தான் குழந்தையோட சிறந்த படிப்புக்கு அடிப்படை. முடிவா ஒன்னு சொல்றேன், பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற பெரிய சொத்து அவங்க படிப்பு தான். ஆனா அந்த படிப்பை கடன் இல்லாம கொடுக்கிறது தான் அவங்களுக்கு நீங்க செய்யற பெரிய உதவி. இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருந்தா மற்ற பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்க பிள்ளையோட ஃபீஸுக்காக எப்படி திட்டமிடுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ஃபின்டெக் வாத்தியார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல உறவினர்களுக்காக கௌரவம் பார்த்து செலவு செய்யாதீங்க அப்படின்னு பார்க்க போறோம். நன்றி, வணக்கம்.